கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஏசாயா 45 சொல்லப்பட்ட அற்புதமான தீர்க்க தரிசனங்களை, ஏசாயா 45 சொல்லப்பட்ட அபூர்வமான அபிஷேகத்தின் ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் வேதத்தின் ஆழங்களை, அது எப்படி கோரேஸ் என்கிற அற்புதமான ஒரு ராஜாவின் தலையிலே அவன் மூலமாக எப்படி அது வெளிப்பட்டதோ, எப்படி அவனுக்கு அதனால் காரியங்கள் வாய்த்து அவன் மிகவும் பேறு பெற்ற ஒரு அரசனாய், ஒப்பற்ற ஒரு அரசனாய் வாழ்ந்தானோ, அப்படியே அந்த அற்புதமான அபூர்வமான அபிஷேகத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை நீங்கள் நிச்சயமாய் நன்றாய் கவனிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. ஐயா, இந்த தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. எதை தாவீதுக்கு எப்படி எப்படி செய்தாரோ அதை தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் அருள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நிறைவேறும் என்று நாம் உறுதியாய் நம்ப முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல ஈசாக்குக்கும் கொடுத்து யாக்கோபுக்கும் கொடுத்தாரே, அதே தேவன் அதே முறையிலே உங்களையும் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகலாகாது. எப்படி மோசேக்கு சொன்னாரோ, உன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும்படி செய்வேன் சொன்னவர், அப்படியே யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுதும் நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஐயா, இது பரம்பரை பரம்பரையாய் வருகிற அற்புதமான தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். இது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு, எப்படி ஒரு அற்புதமான அரசன் கோரேஸ் என்கிறதான மனிதன், அவன் ஒருவேளை புறஜாதியாக இருந்த பிறகும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து அதிகாரப்படுத்தி அவருடைய முக்கியமான காரியத்திற்காக நியமனம் செய்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றாக கவனியுங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரே ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தரே ஒரு மனிதனை குறித்து அவரே சாட்சி பகர்கிறார். பாருங்கள், அவரே பெருமையாக, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, பாருங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்னவென்னவெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அபிஷேகத்திலே, ஐயா, இந்த நினைவிலே, இந்த நடவடிக்கையிலே, இந்த கர்த்தரின் கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன அவருடைய எதிர்கால திட்டம் என்பதை அறிந்து நீங்களும் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நீங்களும் அதற்கேற்ற விலை கிரயத்தை கொடுக்கும் பொழுது, அதே வார்த்தைகள், அதே அபிஷேகம், அதே கிருபை உங்களுக்குள்ளும் செயல்படும் என்பதிலே மாற்றி சொல்ல எவருக்கும் அதிகாரம் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொன்னாரோ அதை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். நாம் நிச்சயமாக அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள இப்பொழுது இதை தியானிக்கிறோம். கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, mighty God, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவனுக்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்தே வைக்கும்படிக்கும், அவனை பார்த்து அவனுடைய வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, mighty God. நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கு முன்பாக இன்று ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தலையா இல்லாமல் வாளா இருந்து கொண்டிருக்கலாம். ஐயா, இன்று ஆயிரமாய் பெருகாமல் ஒருவேளை சிறியவனாய் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பாருங்கள், சிறியவனை போன்று எளியவனை போன்று பலத்த ஜாதி ஆகாமல் இருந்து எளியவனாகவே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை குறித்த தேவ தரிசனம், தேவ திட்டம் என்ன என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்று சின்னவனாய் இருக்கிற உங்களை ஆயிரமாய் பெருக பண்ண அவர் ஆவலாய் இருக்கிறார். ஐயா, இன்று சிறியவனாய் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை பலத்த ஜாதியாய் மாற்ற அவர் தீவிரமாய் இருக்கிறார் என்பதுதான் வேதத்தின் சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அப்படியானால் நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்று வாளாய் இருக்கிறீர்களா? சந்தோஷப்படுங்கள். வாளாய் இருக்கிறேன், ஐயா, நான் வாளாகத்தான் இருக்கிறேன், அதுக்காக சந்தோஷப்படுகிறேன். எல்லோரும்
என்னை கேவலமாய் பார்க்கிறார்கள், அசிங்கமாய் பார்க்கிறார்கள். ஒருவேளை எல்லோரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள், என்னை கண்டாலே கைகூட்டி சிரிக்கிறார்கள். ஒருவேளை என்னை அவமரியாதை செய்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். வாளாய் இருக்கிற நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், நீங்கள் திட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வாளாய் இருக்கிற என்னை அவர் தலையாக மாற்றுவார். குளோரி. இந்த மாற்றங்கள் வரும் பொழுது உங்களுக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள். நம்பர் 1, நீங்கள் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். நான் தான் பெரியவன், என்ன மாதிரி யாரும் கிடையாது, நான் தான், எங்களுக்கு முன்னால நீங்கள் தூசி, நீங்கள் அற்பம் என்று சொல்லுகிறவர்களின் இடைக்கட்டுகளை நீங்கள் ஒரு நாளிலே அவிழ்க்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி விடுவார். நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, ஐயா என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வரும் பொழுது, கர்த்தரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது, கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு முன்பாக இந்த தேசத்தின் எந்த வாசலும் உங்களுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்கும். ஐயா, கதவுகள் எல்லாம் திறந்தே வைக்கும்படிக்கும். மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக கதவுகள் எல்லாம் திறந்தே வைக்கும்படியாய். எந்த கதவுகளை திறக்க வேண்டும், எந்த கதவுகளின் வழியாய், எந்த சேனல்ல உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த வாசலால் நீங்கள் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அல்லது எவைக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும், ஐயா என் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடுக்கப்பட்டது போல இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அந்த கதவுகள் எல்லாம் திறந்தே இருக்கும்படிக்கும் உங்களை பார்த்து அவரே தம்முடைய வலது கையை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அன்று கோரேசுக்கு சொன்ன ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்று உறுதியாய் நம்புங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்துல, நான் உனக்கு முன்னே போய். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரே இதெல்லாம் எப்படி நடக்கும்? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாய், அல்லது எனக்கு முன்பாக எப்படி ஜாதிகள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள், வாசல்கள் எப்படி திறந்தே இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் சொல்கிறார்கள், ஏய் நான் தான் உன்னை அழைத்தேன் என்று நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உன்னுடைய வலது கையை பிடித்து உனக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் காரியங்களுக்கும் முன்பாக கர்த்தரே சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மைட்டி காட், உங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் உங்க ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக எவையெல்லாம் கோணலாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செம்மையாக்குவேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு சில நேரங்களிலே என்ன வழியிலே செல்வது, என்ன செய்வது, ஐயா கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா, அல்லது எப்படி நாம் போகிற வழிகள் எல்லாம் சரிதானா இல்லையா, அல்லது நாம் ஜெயம் கொள்ளுவேனா, அல்லது நாம் ஜெயம் எடுப்பேனா இல்லையா என்பதை குறித்து நாம் ஒருவேளை என்ன செய்வோம், அறிந்து கொள்ள முடியாமல் இருப்போம். கர்த்தர் சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன் என்று சொல்லுகிறார். எவன்டாம் வெங்கல் கதவு போட்டு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்க முடியும்? யார் இருப்பு தாழ்பாள்களை போட்டு, ஒருவேளை மந்திரம், பிலிசூரிய மாந்திரங்கள், சதி சூனியங்களால் ஒருவேளை அடைக்கப்பட்ட கதவுகள் வெண்கல கதவுகள் போன்று இருந்தாலும் அவைகளை உடைப்பேன் என்கிறார் கர்த்தர். ஒருவேளை மாந்திரிகங்களால் செய்யப்பட்ட இருப்பு தாழ்பாள்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அறியாத பரம்பரை சாபங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கலாம். எல்லா இருப்பு தாழ்பாள்களையும் கர்த்தரே முறிப்பார். மைட்டி காட். மாத்திரமல்ல, அந்த ஹாரத்தில் இதெல்லாம் உடைச்சி முறிச்சு அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, எவனுமே அறிந்து கொள்ள முடியாத, எவனுமே பெற்றுக் கொள்ள முடியாத, எவனுமே இதுவரை கண்டிராத ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஊழியத்திலும் உங்கள் வியாபாரத்திலும் நிச்சயமாய் நடக்கும். அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். மைட்டி காட். யாருமே கண்டுகொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு
கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரிச்சேன். ஏன்னா நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் அப்படி செய்வேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை. Mighty God. Oh glory. அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். இதில் இடையில இருக்கிற வசனங்களை தியானித்து பாருங்கள். சந்தேகம் இல்லை, தவறில்லை. அற்புதமான காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை அவர் செய்ய முடியும். அவர்தான் ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கினவர், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர். நானே கர்த்தர், நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஏன் அப்படி சொல்றாரு? 7ஆம் வசனத்துல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. Mighty God. எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. Oh glory to the Lord. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமா இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது 11ஆம் வசனத்திலே இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே கோரேசை போன்று ஒரு அற்புதமான கர்த்தருடைய கிரியைக்காக, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய தேவாலய பணிக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, நன்றாக கேளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கோரேசு என்ன செய்வான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்கள் நடக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். என்ன பெரிய அதிகாரம் பாருங்க. அவருடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அவருடைய கிரியைகள் எல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நம் சில வேளை அவருடைய கிரியைகள், கரத்தின் கிரியைகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் இருப்பது போல, நமக்கு விரோதமாய் நமக்கு அடைபட்டது போல் இருப்பது போன்று இருக்கிறது அல்லவா? இவைகளை குறித்து எல்லாம் என்னிடத்தில் கேளுங்கள், என்னிடத்திலே கட்டளையிடுங்கள். ஏன்னா நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அவருடைய செல்ல பிள்ளை. நிச்சயமாக நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னையா நடக்கும் பாருங்க. இந்த கோரேஸ் என்ன செய்வாரா? நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளில் எல்லாம், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை, நன்றாக கவனிங்க. கோரேசுக்கு இத்தனை கிருபை கிடைக்க என்ன காரணம்? சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வழிகளை செம்மைப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவதே அவருடைய திட்டம். இந்த 14ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். நிச்சயமாக நம்புங்கள். உங்களை நோக்கி என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களும் வரும் என்று சொன்ன அதே ஆண்டவர் பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் நீங்கள் நிச்சயமாக என் அன்பு சகோதர சகோதரிகள் நம்ப வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உங்களிடமாய் தாண்டி வந்து உங்களுடையதாகும். ஓ மைட்டி காட். அவர்கள் எல்லோரும் உங்கள் பின்னே வந்து விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உங்களோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உங்களை பணிந்து கொண்டு உன்னை விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஐயா, நீரே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளின் மீது உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் இப்படி ஒரு புதிய அபிஷேகத்தை, ஐயா, ஆச்சரியமான அபூர்வமான ஒரு அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மீது நீர் வைக்கிறதற்காக உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களுக்கு மத்தியிலே ஆளோட்டிகளை போன்று ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் இத்தனை அற்புதமான காரியங்களை சொல்லி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, ஜனங்களுக்கு கீழே அடி வாங்கி சிறைப்பட்டு ஆமென் அநேக வேதனைகளாலும் துன்பங்களாலும் அகப்பட்டு தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக ஜாதிகளை ஒரு நாளிலே கீழ்ப்படுத்துவேன். உங்களை கடனிலே, கஷ்டத்திலே, தோல்வியிலே, நஷ்டத்திலே சிக்க வைத்தவர்கள் எல்லாம் ஒரு நாளை சிறைப்பட்டு போவார்கள். உங்களை சிறைப்படுத்தினவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே சிறைப்பட்டு போவார்கள். உங்களை உபத்திரப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பேன். ஆமென்.
ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு அப்படியாய் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருகிற, விரைவாய் அதிவிரைவாய் கொண்டு வருகிற அந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஜாதிகள் கீழ்ப்படுத்தப்படும்படியாய், ராஜாக்களின் இடைக்கட்டுகள் நீர் சொன்னது போலவே இவர்களுக்கு முன்பாக நான் ராஜா நீ ராஜா, நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இவர்களுக்கு முன்பாக தலை கவிழ்ந்து நிற்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தரின் அன்பு சகோதர சகோதரிகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, காற்றும் இல்லை மழையும் இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக ஓ லார்ட் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படியாய், ஆசீர்வாதத்தின் கதவுகள், ஓ நல்ல வாய்ப்புகளின் கதவுகள், வரவேண்டிய நன்மைகளின் கதவுகள், அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறந்தே இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு ஐயா பிடித்துக் கொண்டு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நீர் சொல்லுகிற, நான் உங்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் பிரயாசங்களுக்கும் முன்பாக நானே போய் கோலனான விஷயங்கள் எல்லாவற்றையும் செம்மையாக்குவேன் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தெய்வமே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறவர் நீரே என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், இதையெல்லாம் நம்ப முடியாதது போல் இருக்கிற, நம்ப முடியாதது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நீரே அவர்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறீர் என்பதை, ஐயா, உடைய சமூகத்திலே கண்ணீரோடும் கதறலோடும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உடைய பிள்ளைகளுமாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர்தான் அவர்களோடு இருக்கிறீர். ஆபத்திலும் கூடவே இருக்கிறீர், ஆறுகளை கடக்கும் பொழுதும் கூடவே இருக்கிறீர். ஐயா, தண்ணீர்களையும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும் பொழுதும் கூடவே இருக்கிறீர். எல்லா உபத்திரவங்களிலும் நெருஞ்சுகளிலும் முள்ளுகளிலும் அவர்கள் அகப்பட்டது போல அவைகளை கடந்து வரும் பொழுதெல்லாம் நீர் கூடவே இருக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் வசனம் 3 சொல்லப்பட்டது போல உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் இது பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களின் சபையரின் வர்த்தக லாபமும் இவர்களிடத்தில் தாண்டி வந்து இவர்களுடையதாய் மாறும்படியாய் இவர்கள் பிள்ளைகளை ஐயா உமக்காய் காத்திருக்கிற இவர்கள் பல்வேறு நல்ல கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஆமென், நல்ல விஷாக்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், நல்ல தேவ கிருபைகளை ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், அபிஷேகத்தின் மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், பல நாடுகளுக்கு செல்லுகிற, பல நாடுகளிலே சென்று வேலை செய்யவும் ஊழியம் செய்யவும் இவர்களுக்கு நல்ல வழிவாசல்களை திறக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இது போன்ற அற்புதமான ஆசீர்வாதங்கள் இவர்களை நோக்கி வரும்படியாய் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான தீர்க்க தரிசனம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். இதை நிச்சயமா நீங்க உடனடியாக அநேகருக்கு சிரத்தையோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் ஏற்ற பலனை தருவார். பாருங்க, இதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் விழுந்து போகாது. இதுல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற செய்வார். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாக நம்முடைய ஆந்திரா கூட்டங்களுக்காக, அதை தொடர்ந்து ஜனவரி மாசத்தில் இருந்து தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடக்க போகிற திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக, இப்பொழுது தொடர்ந்து நடக்க போகிற ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா மீட்டிங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். உங்களுக்கும் ஆச்சரியமான அதிசயமான பலன்களை உண்டு பண்ணுவாராக.